அம்மா சாவான் தான் அடே மெந்தோல் மெந்தோல் ஃபுல்லா ஃபுல்லா இடவுகள் ஒன்று விதிக்க கூடாது அப்ப. அப்போ இந்த மழை டைமில் வந்துட்டு இப்போ எங்களோட பொழுதுகளை இந்த மாதிரி போகுது அப்படின்றதாக இந்த வீடியோ வந்து அமையும் என்று சொல்லலாம். இப்போ மறக்க நாம் போகும். ஓ மை காட் காட் ஓ மற்ற பக்கம் காட்டுறேன்னு சொன்னால் 2 மாடு கொண்டு போகணும். மாட்டை விட்டு தான் காட்டலாம், மனுஷர் போய் காட்டலாம். அந்த மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கும். சல புள்ள இப்போ கூட வந்து என்ன இப்போ பிறந்த நாள் வருது எங்களை சொல்லி ஒன்றாக்க சும்மா நக்கலா கேட்டேன். நான் சொல்கிறேன் வந்து தாராளமாக உங்களை சொல்லித்தானே வரும், நீங்கள் சொல்லலாமலே வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாவல் வெட்டுறது இன்னும் முடிவடையுது. அப்போ என்னென்று பட்டுப்படுதுண்டா இது இத்தாலியன் பைக் உண்டு. இந்த மாவட்ட பேர் இத்தாலியன் பைக் உண்டு. வெள்ளம் பாஞ்சாம் போகும். கால் கழுவித்தான் அதான் பிரச்சனை. கால் கழுவி கொண்டு நல்ல ஒரு சமையல். மழை டைம்ல சுட சுட சாப்பிட நல்லா தான் இருக்கிறேன். அதோட மழை நேரம் இருந்தாலும் நேரத்துக்கு சமைச்சு கொடுத்தான். எங்க அந்த ஆணிப்பட்டி மழையில் அடிச்சு இந்த பிரச்சனைடா சரியா கரண்டி அறியுது. அதுதான் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, கவிதாஸ், நான் சொல்லக்கிறேன். ஓகே, அப்போ என்ன சொல்கிறது, வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து வெள்ளத்துட்டாத ஒரு சங்கம் சார்பான வணக்கம். வணக்கம். சரிதானே? அப்போ அதுட்டீங்களா? நான் குளிச்சுட்டேன். உண்மையாக கிரீம் போட வேண்டாரு 7 மணிக்கு குளிச்சுட்டு தான் போடுறேன். என்ன கிரீம் போடாம சும்மா முகத்துக்கு கிரீம் போடுறக்கே குளிப்பாங்க. சரியா? குளிச்சாச்சு. அப்போ வந்து ஏன் அதை மறைக்க என்ன நடக்குது, அப்புறம் சனம் யோசிக்கும் இல்லை என்ன கிரீம் இல்லாட்டி உண்டாலும் மோத்து போடுவாங்க. அது என்னென்றால் அப்பாவுக்கு தெரியல, இந்த மைக்கி படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன அந்த கருப்பு அடையாளங்கள் மாதிரி வந்துட்டு. சரிதானே? அப்போ வந்தால் வந்து ஆள் அன்றைக்கு எனக்கு சொன்னால் அடே இது என்னடா அப்போ சின்ன ஒரு கடியா அவங்கள கடாப்பா ஒரு அடையாளமாக அவங்கள என்ன செய்யலாம்னு சொல்லி என்னை கேட்டார். அப்போ கேட்க நான் வந்து பார்த்தேன், கை இந்த புறப்பக்கத்தில் அது கிடந்தது. அப்போ நான் பிரச்சனை இல்லை தான், உடம்பு ஃபுல்லாக வந்தால் கொண்டு போவோம்னு சொல்லி சொன்னேன். சொல்ல அப்புறம் என்ன பின்ன அப்படி செய்வோம்ட்டு ஓட்டு ஆளும் வேற ஒரு அண்ணாவோட சேர்ந்து வந்து சுடுதண்ணீர் தாங்க தண்டவாடிலே வந்து இப்போ எங்கேயோ மறந்தது கொஞ்சம் குறைஞ்சமே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோன்றதுக்கு முன்னால் இது நேசன் மறந்தோண்டு, நேசமணி உலகத்தின் மறந்தோண்டு. சரியோ தடிமனுக்கு என்னடா இப்போ வித்தமணியுமே கிடக்கு. அப்படிதான் கிடக்கு பார்க்க சொல்றேன். இல்லை இல்லை பட்டியில் கிடக்கு சாமம் கிடக்க விழுங்குவதை தவிர்க்கவுமா சாமம் போட்டு போட்டு பிடிக்கட்டான். ஆனா தட்டுப்படுமெண்டா தெரியும் என்ன தண்ணி காணும் குளிசா கொஞ்சம் இல்லையா இது கத்தியதான் கொஞ்சம் இதுலயே தட்டி விட்டுறாங்கப்பா. அம்மான காண இதுக்கு சூடு அங்க ஒழும்ப போ சும்மா ஆவி பறந்து வேறு தொழுவணும். அப்ப கொஞ்சம் தண்ணிய விடுறப்பா விடறப்பா. அம்மான ஊத்து படுமண்டா. நீங்க கொஞ்சம் எதுக்கு நான் கீழே வரேன். செய்வரது இருந்த செய்யண்டு ஏறாடி எழுதுறா 3 இதையும் போட்டு அப்படியே கையோட சாவான் தான் அடே மெந்தோல் மெந்தோல் இடவுகள் ஒன்று விதிக்க கூடாது. அப்ப முறைக்கு நிலத்துல வச்சு ஃபுல்லா படுக்கணும் போத்திக்கணும். மெந்தோல் மெந்தோல் ஃபுல்லா இழுத்து மூக்கால இழுத்து வாயால விடணும். அது அப்படி ஆபி பறக்கணும், ஃபுல்லா போத்தி கொண்டு கிடக்கும்.
இழுக்கிறாங்கடா பாத்தியா முகமெல்லாம் பேர் தொழுவோம் வாயெல்லாம் கைக்குது ஆமா அப்போ இதோட கப்பல ஓடிவட போகும் ஆய் ஐட்டம் ரேஷனுக்கு விளங்கி இருக்கு தானே பாத்தியா ஆளுக்கு விளங்குனது இது போடு இப்ப பாரு எனக்கு இல்ல நேரம் நிக்கிறேன் கண் கலங்குறேன் இருக்கிறேன் நானே பவர் வேலை இருவாங்க உறுப்பு தானே அது ஓய் மூக்கு மனுஷன் வரும் பாத்தியா மனிதரை உறுப்பண்டு கண்டுபிடிச்சுதான் உறுப்பண்டா நீ நினைச்ச உடனே இல்லையா கிடக்கிறான் உறுப்பண்டு கண்டுபிடிக்கிறது இந்த பொறுப்படா என்ன சொல்லு அப்பா உண்மையா அந்த மனம் அந்த மென்டோல் மனம் எல்லாம் நமக்கே அடிக்கி சும்மா மூக்க கிட்ட இழுத்து பாரு அந்த இது இருக்கா நீ டக்குனு சும்மா இழுத்து பாரு இது போட்டு என்ன அக்னியும் வர போவாங்க இது என்ன மடம் எல்லாரும் பாருங்க என்ன நடக்குது பாக்க டக்குனு ஓடியாங்க எப்படி உண்மையா அந்த மென்டோலை விட முகம் அது வந்து அப்படியே ஆபி அடிக்கோண்டாப்பா பொங்கி அடிச்சு பேர் தொழுவோம் பொங்கி அடிச்சா எழுப்பியா நீ காட்டி அந்த பேர் தொழுவணும் அந்த இழுத்து விடதான் அப்படி செய்யும் தேயிலை சாயம் போட்டு அது கண்டா அவக்கு ஆவி ஒழுகுமாடா இது வந்து கேஸ் இல்ல இழுக்கிறாடா இல்ல இழுக்காது அவளுக்கு இழுக்கத்தான் வேணும் இல்லைங்கிறது மிக்சியலையும் போட்டு அதுக்குள்ள இது கிட்டத்தட்ட மிக்ஸ் அந்த ஜாமன் அந்த மலங்கள் அடிகள் எல்லாம் அதுதான் இதை புடிச்சு போட்டு இதே பிளேட்ல போட்டு சாப்பிடணுமா தெரியுமா வட்டியில விடக்கோ பின்னுக்கு இந்த பிளேட்லயே கலவாக கொள்ளாம சாப்பிடா அப்படியே போட்டு சாப்பிட நிறைய தண்ணிக்கே போட்டு சாப்பிடு ஒழுங்கான படி பூராதுதான் இது என்ன விளக்கம்டா வந்து இது வந்து இந்த ஒரு கேஸ் தன்மை வாரடியா எங்கே காணுது ஓகே அப்போ இன்றைக்கு மக்களே நாங்கள் வீடியோ செய்ய வெளியில் போத்தா இருந்தாங்க சரியோ வெளியில் போயிருந்தாங்கன்னே கூட வராம வெளியில் போத்தா இருக்கிறது ஆனால் காலம் வந்து மாறி அதால கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. முன்னாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை. அப்போ வேலைக்கு மக்கள் வரையில அப்போ நான் சொன்ன அப்பாவுக்கு நாளைக்கு வெயிலப்பா, நாளைக்கு வேலையை செய்விக்கணும் ஆக்களை கொண்டு வந்து. அப்போ நேற்று கொஞ்சம் ஆக்கள் வந்து தூண்பட்டியல் எல்லாம் போட்டு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அப்போ நேற்று வந்து சரியான வெயிலா, அப்போ சரியான வெயிலாண்டேக்குள்ள அப்போ நாளைக்கு சொன்னால் வந்து நாளைக்கு அப்படின்னா அந்த மேல் மொட்டை மாடிக்கு இருக்கா அந்த போட்டோ ப்ரூஃப் அலுவலை வந்துட்டு செய்யணும் தம்பின்னு. அப்போ நான் சொன்னேன் இல்லையப்பா நாளைக்கு செய்யலான்ட்டு. ஏன் என்ன பிரச்சனை, நான் நாளைக்கு விடிய 5-6 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகுதுண்டு. அப்போ அப்பா சொன்னா இங்கே இருக்கா பார்ப்போம் அதையும் இருக்காண்டு. இங்கே இருக்கா அதையும் பார்ப்போம்ண்டு. சரியா பிடி எழும்புறன் சரசரண்டு ஊற்றுது மழை. அதுவும் நான் 11-12 கிடையில கடும் மழை பெய்யுமண்டு. அதே மாதிரி இப்போ நேரம் 12:30, இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு மழை பெஞ்சு அப்பா படுக்கிற இடத்துல வந்துட்டு வெள்ளம் பார்த்து தானே எலும்பி வந்து அப்பா வந்துட்டா. இப்போ வந்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா படுக்கிற இடம் இல்லை, தம்பியாக்கள் படுக்கிற இடத்துலேருந்து நான் படுக்கிற இடத்துலேருந்து எல்லா இடமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு வந்து மழை துளி வந்து விழ தொடங்கிட்டுது. இப்போ விழ தொடங்கினா வந்து உண்மையிலேயே ஒரு இதெல்லாம் நாங்கள் பம்பலாக கதைக்கிறோம். ஆனால் சரியான ஒரு டேஞ்சரஸான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அந்த வீடு மாதிரி இல்லை, வயரிங்கள் எல்லாம் உள்ளால போகல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அப்படியே பார்த்தா தெரியுமே, நான் சும்மா வரும் பயராக வந்துட்டு போய்கொண்டிருக்கிறதுக்குள்ள. அப்போ மழை டைம்லாம் சரியான மாதிரிக்கு டேஞ்சரஸ். அப்போ நாங்கள் இந்த மழை சுச்சுவேஷனை உள்ளடக்கினதாக ஒரு வீடியோ ஒன்று செய்வோம். அப்போ உங்களுக்கும் வந்துட்டு வீட்டில் இருந்து கொண்டு பார்க்குறவங்களுக்கும் இப்படியான அனுபவங்கள் கட்டாயம் இருக்கும் அப்படின்னக்காண்டி வெளியிலையும் போகலாதானே, அதுக்காண்டி நாங்கள் இந்த வீடியோவை இப்போ வந்துட்டு கதைச்சி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த மழை டைமில் வந்துட்டு இப்போ எங்களோட பொழுதுகளை என்ன மாதிரி போகுது அப்படின்றதாக இந்த வீடியோ வந்து அமையும் என்று சொல்லலாம். அப்போ சொன்னோம்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இடத்துல ஒழுகினா வந்து நாங்கள் இப்படி ஒரு கிண்ணத்தை கொண்டு வச்சு விட்டோம்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் அது நிரம்பன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதாக இருப்பா ஹலோ
ஓ சின்ன சொல்லுங்க வார கிழமை ஃபுல்லாக காசு கேட்க வேண்டாம் வேண்டானே. ஆ சரி சரியா. சரி சரியா. ஓகே ஓகே பை. என்ன வேலை ஆடுறதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன்னா வேலை செய்ய முந்தி காசுகளை தான் பண்ணுறாங்க. ஆனால் பரவாயில்ல இருந்தாலும் நல்ல ஒரு நீட்டான வேலை ஆளுநோடையாக கொடுத்தாலும் பிள்ளை இல்லாதெல்லாம் கணக்கு பார்த்து கடைசியாக முடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு இடத்துல ஒழினா இப்படி ஒரு குண்டாலத்தை வச்சு நாங்கள் எடுத்துடலாம்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடம் மொழினா வந்து சரியான மாதிரிக்கு கரைச்சல். அப்போ ஏன் இப்படி ஒழுங்கப்பட்டு பார்த்து கொண்டு இருக்கீங்களா, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் தான் சொன்னால் என்ன மிஞ்சி போன ஒரு 3 மாதம் 30 நாள் தானே வந்து மழை பெய்ய போகுது. அப்போ அதுக்காண்டி நாங்கள் இப்போ இதை வந்துட்டு திருத்த போய் ஒரு மரத்தையோ ஓட்டையோ வந்து சில வெளிச்சம்னு சொன்னால் வயசான காலத்தில் கிளவிக்கு பல்லு போட்டு மாப்பிள்ளே இருக்கும். சில வயசானாக பார்த்துட்டு இருந்தா கோவிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிறபடியா தெரியல, இல்லாட்டி நீங்க என்ன இல்லாட்டி நீங்க கட்டதான் அனுப்பியல். ஏண்டால் 10 வருஷத்துக்கு முன்னும் கொட்டுப்பட்ட முடியே இப்ப நடையலான்னு கேட்டால் நீங்க போமோ இல்லையோ. அப்படி இருக்கேக்குள்ள பல்லுன்றது கட்டாயம் தேவையான சாமான் சாப்பிட்றதுக்கு எல்லாம். அப்ப பல்லு வந்துட்டு கட்டாயம் தேவைதானே. நான் சும்மா கதைக்கு சொல்றது, ஒரு உவமைக்கு சொல்றதுலயே இந்த காலம் வயசு வேறுபாடு இல்லாமல் வந்து எல்லாருக்குமே எல்லாமே வந்துட்டு நடக்கிற வளமே அண்ட் வந்துட்டு தேவைன்னு சொல்லலாம். அப்போ இந்த மழை டைமில் வந்து இப்போ உண்மையிலே வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த கோட்டை மாதிரி இருக்குமே. கோட்டைக்குள்ள எப்படின்னு சொன்னால் கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த வர வந்துட்டு தண்ணி தான் சுத்தி இருக்கும் கோட்டை. ஏன்னு சொன்னா அந்த பாதுகாப்புக்காண்டி எதிரிகள்கிட்ட இருந்து தப்புறக்காண்டி ஒரு பாதுகாப்புக்காண்டி கோட்டையை சுத்தி தண்ணி நிற்கும். அதே மாதிரி தான் இப்போ எங்கட வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்த வர வந்துட்டு ஃபுல்லா தண்ணி நிற்கும். வந்து இப்போ நாங்களுமோ என்ன செய்யற வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மண் அள்ளி போடுறது, கல் அள்ளி போடுறது, என்னத்தை தான் அள்ளி போட்டாலும் கடும் மழை பெஞ்சுன்னு சொன்னா அதிலோட தண்ணி நிற்கிறது மாடியால கொண்டு வந்து மழை வந்து போட்டு பார்த்து தண்ணியில தான் எழுது. மூடி வந்து அது வந்து கடும் மழை பெஞ்சா இங்க தண்ணி வரும். மற்றது வந்து இப்போ அப்பா வந்து எங்களோட வீட்டு வேலைகளில் வந்துட்டு எல்லாம் ஈடுபடுறது தானே. அப்போ நேற்று ஜெர்மனிலேருந்து ஒரு அக்கா கழிச்சு சொன்னா வந்துட்டு அப்பாவை தம்பி இப்படி ஆப்ரேஷன் செஞ்சு 1 வருஷத்துலேயே வந்துட்டு கடும் வேலையை செய்ய விடாதேங்கோ. ஏன்டா எங்களோட வீட்லேயும் ஒரு சில பேர் செஞ்சாக்கள் இருக்கிறாங்களே, எனக்கு தெரிஞ்சாக்களும் செஞ்சவங்க. அவங்க செஞ்சு 10 வருஷமா அது இப்போது அன்னோமரா 5 கிலோ பேரம் 5 கிலோ பேரம் தூக்க வளர்க்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படி எல்லாம் வந்தா கதைச்சு கொண்டுண்டா 5 கிலோ பேரம். அப்ப நான் சொன்னேன் உண்மைதானக்கா, உண்மைதானே என்ன சொல்றது. ஆனா அந்த ஆளுக்கு அது ஒரு சந்தோஷம் மாதிரி அப்படி இருக்கக்கூடியதான் அந்த ஆளுக்கு இப்படியும் இருக்குது. என்ன இருந்தாலும் நான் சொல்றத விட நீங்க சொன்னாலும் கொஞ்சம் சந்தோஷப்படும் தானே. அப்ப போறங்க வர ஆள் இப்ப படுத்து இருக்கிறேன், நான் கொண்டே போனை கொடுக்குறேன், நீங்களோக்கா சொல்லுங்க கொண்டு ஓட்டு போய் பார்த்தா ஆளை காணில்லை. என்ன ஹோதாயிடாப்பா ரொம்ப அது இந்த நேரம் ஆளை காணோட்டு வெளியில போய் தேடி பார்த்தா இந்த முன்பக்கம் புல்லுச்சிராஜ் நிக்கிறாராப்பா. முழு புல்லும் சரி, முழு புல்லும் சரி. அப்ப நான் சிராஜ் போட்டு விட்டுட்டு வந்து புறவு மழையும் மேல போகணும் 4:45 குழம்பி 4:45 குழம்பினா அவளை வில்லை வழி குழம்பி குப்பையில போட்டுருவேன். நீங்க மட்டுமே அக்னி அக்னி போட்டு அந்த மாதிரி வந்து உண்மையிலே என்ன சொல்றது, இன்றைக்கு வந்து அப்பாவுக்கு நடந்த விஷயங்களும் ஒரு அதிசயம் தான் சொல்லணும். உண்மையிலேயே இன்றைக்கும் வந்துட்டு இப்போ அப்பாவுக்கு முதல் கடவுள் வந்துட்டு ஆண்டவர் என்றால் அடுத்த கடவுள் வந்து காந்தி டாக்டர் தான் நினைப்பா. ஏனென்றால் உண்மையிலேயே நடமாடும் தெய்வமா இருக்கு. அந்த செஞ்ச ஆப்ரேஷன் இன்றைக்கும் வந்து அந்த ஆப்ரேஷன் செஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, நிறைய வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாங்களே. என்ன சில பேருக்கு வந்துட்டு மூச்சு விட இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு பாரம் தூக்க இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு நடக்க இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு கதைக்க இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படுத்த படுக்கையிலேருந்து எழும்பவே இல்லாமல் இருக்கும். வந்து உண்மையாக இருந்தால் கடைசியாக ஒரு சொன்ன வார்த்தையை எனக்கு இப்போ மறக்கலாம் கிடையாது. ஆளுகளுக்கா 3 மாதம் கொண்டு காற்று கொண்டு கேட்டேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையா அப்படி ஒரு சந்தேகமே நான் செய்தேன். அப்படி என்ன நாங்களுக்கா கொழும்பு போற டைம்ல போய் வர சந்திச்சு ஒரு நன்றி பெறமுண்டா சொல்லலாம். 3 மாசத்துக்குள்ள கட்டாயம் வீடியோ எடுத்திருப்போம் தானே. அந்த டைம்ல நீங்க அப்படி இருப்பீங்க எப்படி இருந்தீங்கன்ற வீடியோ அவரை காட்டலாம். ஆனால் எங்கட வீடியோ மூலமா கனவேர் வந்து காந்தி டாக்டர்கிட்ட வந்துட்டு கண்டிப்பா கொண்டு போயிட்டு ஆப்ரேஷன் செஞ்சிருப்பாங்க. ஏன் சொல்லணும்னா இப்ப கவிதாசன் ரிலேஷன் ஒரு ஆளுக்குமே செஞ்சேன். ஆள் பிரச்சனை இல்லை. இப்ப அவர் மட்டுமே கவிதாசியா நிக்கிறான், அந்த ஆடும் அந்த ஆள் அக்னி அப்புறம் என்ன
அப்படி இல்ல எல்லாரும் போற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகலாம். அப்ப நேற்று அந்த அக்கா கதை கேட்க சொன்னா தம்பி எங்கட அவருக்கும் செஞ்சது எங்கட மாமாக்கும் செஞ்சது சித்தாப்பாக்கும் செஞ்சதுன்னு சொல்லி 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 கொண்டுண்டா. அப்ப நானே அப்ப உங்களுக்கு செய்யலேன் அப்படி எல்லாம் குறிப்பு சொன்னீங்கன்னா ஆக்கள் ஆரண்டு விளங்கிடும். கதை வந்து கண்ட வாட்டுக்கு குழப்பி விட்டுருவோம் வேணா என்ன இருந்தாலும் அப்ப எதாவது போனீங்க அப்ப வந்து நான் வெள்ளையாக்கும் செஞ்சாண்டக்குள்ள நான் சும்மா பாடியாக்கட்டப்ப உங்களுக்கு செய்யல எந்த அப்பாவா வந்து விழுந்து விழுந்து சிரிச்சேன். அதையும் சும்மா செய்வாண்ட மாதிரிக்கு. அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய கூட வீட்டை உட்கார நான் சுத்தி காட்டுறேன் என்ன மாதிரி ஒரு இதுல இருக்கிறோம்னு சொல்லி. மற்றது என்ன சொல்றது இந்த வீட்டுக்குள்ள கொடி ஒன்று கட்டிருக்கேன்னு சொன்னா வெளியில வந்துட்டு உடுப்பு காயப்படுது நீ காட்டாடாப்பா உடனே ஆனா யாழ்றாப்பா இவன் பரேக்க நல்லா நீட்டா இருந்தோம். இப்ப கடும் குப்பையெல்லாம் வந்துட்டான்டாப்பா குப்பையாத்தான் இருக்கு இல்லைன்னு இல்ல அதே நானும் அவனாடா காட்டுறேன் அப்ப கட்டேன்னா அதுவும் வண்டைக்கு ஒரு போட்டோன்னு எடுத்து வந்து காட்டினான். அந்த போட்டோ வாழ்நாள்ல நான் இதுவரைக்கும் பார்த்தது நீ பார்த்தது இல்லை. அப்போ அப்படி ஒரு போட்டோ எடுத்து வந்து காட்டினாண்டக்குள்ள யோசிச்சு பாரு எப்படி கொத்தாளண்டு அப்பா யோசிப்பா இப்ப என்ன போட்டோ அவருக்கு ஒரே யோசனையா இருக்கு. வாழ்நாள்லயே பாத்திராத போட்டோன்னா என்ன யோசிப்பான்னு. அதாவது இப்ப மனுஷன் வந்து செய்ய மாட்டா ஒரு விஷயம் என்ன அப்ப அப்படியே ஒரு விஷயத்த செய்யற மாறி இருக்கிறான். அப்படியே குறும்புக்காரனா போறான் நீ என்ன சொல்லுவானு. அப்ப வந்து இப்ப இப்படி எல்லாம் இருக்கிறவன்னு சொல்லி சில பேரை விளைக்க கூடும் சில பேர் ஒன்று விளைக்க மாட்டாங்க இப்படித்தானே. இன்றைக்கு நாங்கள் கஷ்டப்படக்குள்ள பார்த்தவங்க பார்த்து வந்து சந்தோஷப்பட்டவங்க இன்றைக்கு நாங்கள் நல்லா கேட்கக்குள்ள பார்த்து பொறாமப்படுறாங்க. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு இந்த வீட்டில் எதுவும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நல்ல ஒரு வீடு கட்டி அதில் சந்தோஷமா இருப்பவே அதுல மாற்றம் இல்லை. வாழ்க்கைன்ற வந்து ஒரு வட்டம் மாதிரி தானே அது வந்துட்டு மாறிக்கொண்டே இருக்கும். அதுல வந்துட்டு இதே இல்லை வந்து அப்ப எங்க எந்த பிறந்தாலும் இங்க செய்வோம் சூரிய வாழல செய்வோமே எங்களுக்கு இந்த விளையாட்டுகளுக்கு போவோம். நாங்கள் எங்களோட வீடுகளை கிடக்கு சீமெந்துகள் நாங்கள் செய்த மாதிரி அப்படி சாமி செய்யணும். அப்ப செய்வோம்ன்றீங்க? ஓ நான் பார்த்து செய்யவும் நான் போனோம் அது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே இல்லை சும்மா நாங்கள் ஓமலா விடுபடி செய்து விடுவோம். தான் நினைக்கிறான் கவிதாஸ் போன முறை உங்களை பிரச்சனை வந்து இந்த முறை இன்னும் பெருசாச்சு வரும் கோல் அதிகம் மழை விடாது. கோலுக்குள்ள மழை இல்ல தான் அங்க ஜனங்களோட பெருசா இந்த வெள்ளத்துக்கு இறங்காது கப்பல் ஒன்று அனுப்பு அப்படி செய்வோம். மற்றது என்னன்னு சொன்னால் என்ன சொல்றது உண்மையிலேயே போன வருஷமும் அப்படித்தானே என் பிறந்த நாள் வந்து உண்மையிலேயே இப்ப என்ன சொல்ல பிறந்தநாள் செய்யறாண்டா ஒரு 1வது பர்த்டே செய்யலாம் ஒரு பர்த்டே 21வது பர்த்டே செய்யலாம். மற்ற வந்து ஒரு என்ன சொல்றது ஒவ்வொரு காரணங்கள் வச்சு ஒரு கொண்டாட்டத்தை செய்யலாம் வந்து. ஆனா உண்மையா இப்ப எங்கடையெல்லாம் ஒவ்வொரு வருஷம் பர்த்டே செய்யணும் எல்லாம் இல்லை. ஆனாலுமே நாங்கள் அதையும் தாண்டி வந்து செய்யறோம்னு சொன்னால் காரணம் நாங்கள் செய்யறோம் அப்படின்றத விட உண்மையிலேயே வந்து எங்களை நேசிக்கக்கூடிய அந்த உறவுகள் செய்யறதுதான். போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு வந்து என்ன சொல்றது உண்மையிலேயே நான் செலவழிச்சேன்னு சொன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தானே என்ன செலவழிச்சா இருக்கு வந்து கூடிய பாகம் வந்துட்டு என்ன சொல்றது கேக்குகள் வந்துட்டு அனுப்பினதா இருக்கட்டும் எவ்ரிதிங் எல்லாமே வந்து எங்களோட வீடியோ பாக்குறவங்க தான் செஞ்சது. அப்ப அதன் நிமித்தம் தான் ஒரு பெரிய குண்டே வெடிச்சு பெரிய ஒரு பிரளயம் உருவாகி வந்து பெரிய ஒரு பொறாம விலையமே உருவாகினா அந்த பர்த்டேயால தான். அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வஞ்சம் இல்லாம எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையா காட்டி நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சுனாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை ஓடவும் போகவும் இல்லை அதே இடத்துல வந்துட்டு இருக்கிறோம் வந்து பர்த்டே செய்யறோம் அப்படின்னு சொன்னா காரணம் வந்து மக்கள் விரும்பி ஒவ்வொரு காரியங்களை செய்யறதால அவங்க செய்யறத அப்படியே நாங்க செய்யறதே தவிர வந்து எனக்கான ஒரு விருப்பமா நான் வந்துட்டு செலவழிச்சு எல்லாம் பேண்ட் அங்க ஒரு பார்த்தேன் வந்து கொழும்புல ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்தேன் அடாம்பி அங்கட இப்போ கொண்டாடினவர் வந்து கிட்டத்தட்ட 20-25 லட்சம் ரூபா அந்த பிறந்தநாளுக்கு செலவழிச்சு மண்டேக்குள்ள வந்து நாங்களெல்லாம் அப்படியெல்லாம் ஒரு நாளும் செய்யறதே இல்லை வந்து அன்பா வர்ற அந்த கேக்கெல்லாம் பற்றி வாராக்களுக்கு முக்கியமா நான் சொல்றேன் வந்து இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்க கூட எந்த பிறந்த நாளுக்குன்னு சொல்லி நீங்க யாரும் வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க வடிவா சாப்பிட்டு போகலாம். ஏன்னா இப்ப சாப்பாடு அதுக்கேற்ற மாதிரி நாங்க செய்வோம் வந்து அப்ப அது வந்து இப்ப இல்லாம நாங்க பிறந்த நாளுக்கு 1-2 நாளைக்கு முன்னம் வந்து
நான் கட்டாயம் வந்து சொல்லுவேன். சில வேளை வந்து இந்த வருஷம் நாங்கள் தனியே செய்கிற பர்த்டே வார வருஷமோ அல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ ஒவ்வொரு வருஷம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. இப்போ அப்போ அதுக்கு அடுத்த வருஷமோ சில வேளை சோடியாவும் செய்யக்கூடும். ஏன்னா வயசுகள் தான் ஏன்னாப்பா கஷ்டமா கிடக்கு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்போ அப்பாக்காண்டி நான் கதைக்கத்தானே வேணும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடிவா இதையும் நாங்கள் சந்தோஷமா வந்துட்டு கொண்டாடணும்ன்றக்குள்ள ஒரு சந்தோஷம். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் வந்துட்டு எங்கே இருந்தாலுமே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன். போன முறை கூட இந்த எல்லாமே மழை டைம் வர்ற வழியா போன முறை கூட நிறைய இடங்கள்ல இருந்து தெரியாத எல்லாம் வந்தேன். சொன்னேன்னு சொன்னா உண்மையா வாங்கோ சாப்பிடுங்கோ சந்தோஷம். உங்களுக்கு ஒரு கிஃப்டோட பெரிய கூடி நான் எத்தனை பேரை அப்படி சொல்லி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். அப்படியே அதுக்கு பிறகு அதுக்கு காரணம் சந்தோஷம். ஓ விடு விடு இப்ப இல்ல குளிசை ஒன்று வட்டி போட ஒன்று இல்லை. ஆனால் உண்மை என்னென்றால் அதுதான் உண்மை. என்னென்றால் நாங்கள் வந்து சொன்னது எல்லாருக்குமே இப்போ கூட வந்து என்ன இப்போ பிறந்தநாள் வருது எங்களை சொல்லி ஒன்றாக்கள் சும்மா நக்கலாக்க கேட்டான். நான் சொல்கிறது தாராளமாக உங்களை சொல்லித்தானே வரணும், நீங்கள் சொல்லாமலே வரலாம் அப்படின்னு சொல்லி போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீடியோவில் சொன்னான் தானே. அப்போ எல்லாம் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி போட்டு எதிர்பார்த்து ஆக்களை பிடிச்சி வந்துட்டு இரவு பகலாக கொத்து ரொட்டி போட்டு கடைசியில் நியாயமான கொத்து மிச்சம் அவ்வளவு கொத்து வந்துட்டு மிச்சம். அப்போ என்ன சொல்கிறது நான் என்னென்றால் இப்போ சாப்பாடு மிஞ்சி கொட்டினாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு ஆள் வந்து சாப்பிட போனாலும் இருக்கக்கூடாதுக்காண்டி வந்துட்டு நாங்கள் செஞ்சது. ஆனால் மழை டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் செய்யாது வீடியோக்கள் செய்வாங்கன்னு ஒரு சில பேர் பக்கத்துலேயும் வரையில. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து சரி என்னவா இருந்தாலும் நாங்கள் எங்களோட சைட்டால் வந்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்யணும்னு சொல்லி வந்துட்டு போன முறை கொஞ்சம் சந்தோஷமாக தான் செஞ்சது. அந்த சந்தோஷம் நிறைய பேர்ட்ட மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. எப்போ இந்த பார்த்து யார் சொன்ன சரி ஓகே. இப்போ இவ்வளோ தூரம் கதைக்கிற வண்டிக்குள்ள எங்களை வீடியோ பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கு. மேலே ஒரு புதுசாக பார்த்தா உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சரி இந்த கவிதாஸ் அப்போ நான் போவோம். இந்த விளையாட பார்த்தீங்களே கப்பல் விடுவோம் நாங்கள் எங்கட வீட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்க. அது அம்மாண்ட கத்தி துளைஞ்சா அப்புறம் கத்துவா. சரி பாங்க பாப்போம். ஓ மை காட் இது என்னடாப்பா இது இதுல நேற்று எவ்வளவு கொங்குரேட் அடிச்சு இவங்க ரெண்டு வீடியோ இருக்கான். டிஷர்ட் தான் தெரியுது எனக்கு. எனக்கு இந்த மழை வெள்ளங்கள் குடிநீர் திருப்பி திருப்பி நடக்குதாண்டாப்பா அந்த தடிமன் மாறுது. ஆனாலும் கப்பல் கப்பல் நடுப்பையில் விடுவோம். நடுப்பையில விட்டா கப்பலை விட்டு எந்த பக்கத்தால நீரோட்டம் இருக்கண்டு பார்க்கலாம். என்ன அதுக்குதான் என்ன ஜோக்கண்டால் ஒரு கரண்ட் பயர் ஒன்று போகுது சரியோ. அந்த கரண்ட் பயர்ல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு ஒரு கம்பி தெரிஞ்சாலும் சரி உண்மை இது மேல இழுத்து கட்டினா என்னடா அம்பி ஒருக்கா இந்த கப்பலை அதை சூச்ச நிப்பாட்டுவாம இருக்கா எந்த வேர்ல கையால பிடிக்காம பயந்து அந்த கையால எதுவும் கொடுத்தேன். இப்ப அதுதான் பிரேன் அதுக்குதான் இந்த தண்ணிக்கு நிக்கிறேன்னு சொல்லி கையால தூக்குறேன். அதுக்குள்ளே அந்த கட்டுக்க ராய் இல்லை இல்லை கொஞ்சம் இல்லை நேரம் நான் இந்த தண்ணிக்குள்ள வருது இல்லோ அதான் எழுத்து மேலே கட்டி விட்டேன். நாங்கள் யோசிச்சதை விட அக்னி இந்த மூளை பெற்றா என்ன நாங்கள் அதிலிருந்து கட்டுவோம் யோசிச்சா அங்கோட பூவா இருக்கும் நேர ரூமுல கொடுப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த ஒவ்வொரு மூளை வேலை செய்கிற வேலை தான். இப்போ அந்த கரண்ட் வேற நேரடியாக கையாள தொடர்ன்றது எங்களுக்கு ஒரு பயம்பார காரணமே என்ன இடையில ஏதும் ஒரு லீக்குகள் இருந்தா அல்லாட்டி ஏதாச்சும் ஒரு வெட்டுகள் இருந்தா ஸ்ட்ரைட்டாக எங்களை தாக்கிடுமாண்டு. ஆனால் உண்மையிலே அதில் ஒரு லீக் ஒன்று இருக்க மாட்டேன் இந்த தண்ணி கிறங்கினாலே எங்களோட படம் முடிஞ்சுதுண்ணே. அப்படி இருந்தாலும் எங்களோட மனம் என்ன சொல்லுது அதை கையாளதோட மறுக்குதுண்ணே. ஓ அதோட அதுலேயே கவிதா செப்பாங்கோ ஈர தும்பு தடியாக உணர்ந்தல தூக்கினவன்
அது அதுதான் சொல்றேன் எல்லாம் உண்டு தான் அதான் எல்லாம் உண்டு தான் நீ கப்பலை விடையா பாப்பா கப்பல் வேலை நாடு செஞ்சல அப்படியே ஒலிம்பி என்ன இரண்டு தெரியா கப்பல் இது என்னப்பா நான் கப்பல் நேரம் அடிக்குது ஒரு கப்பல் புல இது புலையாண்டா ஒத்த பூட்ல நாளைக்கு கப்பல் செய்ய காசு வாங்கினோன்னு முறையா கப்பல் செலவழிக்க போல காசு அதுதான் திரும்பி இப்படி வேற போறாங்க அப்பா இந்த பைப்பேப்பா கன நாளைக்கு விடையலாப்பா அதுல அவங்க காபார் போடுறா சரி இல்லாட்டி எடுத்தோக்கா உள்ளுக்கு அடிக்கி விடணும் அப்பா இந்த வீடியோ ஆகுற சில பேர் நினைப்பினோம் பாரணும் இந்த பள்ளங்களுக்குள்ள எல்லாம் உறங்கி நிக்கிறதெல்லாம் கூட ஊத்தேண்டு ஆனா அவையிட்ட வாழ்க்கையோட பிரட்டி பார்த்தா தெரியும் ஒரு காலம் இப்படி இருந்திருப்பினோம் வாழ்க்கையில எல்லாரும் அப்படித்தானே அடியப்பார் நல்ல அழுடாப்பால் தண்ணி அந்த சுலகில அரிசி விடைஞ்ச மாதிரி ஓ ஓ அங்க அப்படி எப்படி இந்த மழை தண்ணிக்குள்ள நினைகிற வயரை நாங்கள் இந்த கையால் தூக்க பயப்புறாம வேறொண்டா தூக்குற வந்து நுனிக்கோப்பில் நின்று அடிக்கோப்பை பட்டுற மாதிரி தானே நான் கிட்டத்தட்ட ஆனால் இப்போ நானண்டா அப்புறம் என்ன நானும் தூக்க மாட்டேன் இப்பயும் தொட மாட்டேனே நான் அது ஒரு இதுதானே பயந்தானே சரி அப்போ மற்ற பக்கம் காட்டுறேன்னு சொன்னா 2-3 மாடு கொண்டு போகணும் மாட்டை விட்டு தான் காட்டலாம் மனுஷர் போய் காட்டலாம் அந்த மாதிரி தான் அந்த பக்கம் இருக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைக்கு வந்து ஆக்கள் வேற இல்லை அப்போ நேற்று வந்து எங்களோட புட்டி வேலை செய்கிற அண்ணன் இருக்கிறார் தானே அப்போ அவர் சொன்னார் இன்றைக்கு அண்ணன் எனக்கு நின்று வேலை செய்கிற மூடு இல்லைன்றார் அப்போ சரிக்கும் அப்போ நான் ஏன் திடீரென்னு மாறினேன்டா என்னோதையா நான் போகிறேன் போயிட்டு நாளைக்கு வந்து செஞ்சு போட்டு ஞாயிறு வந்து செஞ்சு போட்டு திங்கள்லேருந்து வந்து நின்று செய்கிறேன்டார் அப்போ நான் சொன்னேன் நான் எந்தே போனியது என்றால் நாளைக்கு வந்து உங்களுக்கு வேற கஷ்டமாக வேணா மழை பெய்யும் மழையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் அடிச்சறிஞ்சு வந்தேன் நான் நின்று செய்வேன்டார் பல்லுனா 10 மணிக்கு கோல் வந்துச்சு சொல்லுவாங்க என்ன வந்துட்டீங்களாண்ட அண்ணன் இங்கே சரியா மழையாக கிடக்கண்டார் இப்போ நான் சொன்னேன் நேற்று நான் உங்களுக்கு சொன்னான் தானே நேற்று நீங்கள் சொன்னியதான் நான் உந்தளத்துக்கு நான் எதிர்பார்க்கிறேன் மழையை அப்போ தெரியாது அப்போ ஆக்கள் பலவிதம் ஆனால் இப்போவும் சொல்கிறோம் அந்த வேலை தரம் என்ன தகாச்சாரம் அப்படி இருக்கக்குள்ள அப்போ இன்றைக்கு வந்துட்டு எங்களை விட்ட வேலை செய்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுள் வைக்கிற அண்ணாக்கள் மட்டும்தான் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் அவங்க 2 படி எல்லாம் வருவாங்க வந்தால் கொஞ்சம் தங்கட பாட்டில் நீட்டாக 2 வேலை செஞ்சு போட்டு ஏன்னா பின்னேரமாயினா அவங்களுக்குரிய அந்த இதையும் வந்து சம்பளத்தையும் வாங்கி கொண்டு உண்மையிலே போயிடுவாங்க நல்ல பொடியல் இந்த ஏரியா சைடில் இருக்கிறவங்க நீங்களுமே மாவுள் வைக்கணும்னு சொன்னால் அண்ணா வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நான் காட்டுறேன் அது ஆளுக்கு கொஞ்சம் கிட்ட கேட்குற மாதிரி சொல்லுமா நீ சந்தோஷப்படுங்க அந்த இங்கே வாங்க இந்த தண்ணி வந்தது வெள்ளனை பெஞ்ச அந்த ஒரு சின்ன மலைக்குள்ள அந்த கடும் மலைக்குள்ள அந்த தூவானத்துக்கு வருமப்பா இது வந்து எங்கட யது கட்டின ராமர் பாலம் யது வந்து அக்னி இல்லை மற்ற யது ஆனா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் செட் பாய்ச்சிட்டு உங்களுக்கு என்ன ஆனா நீங்கள் நிலத்துக்கு உங்கள் அந்த மேல் சீலிங் வேலையை முடிச்ச அப்புறம் நீங்கள் நிலமாவல் பாய்ச்சானா இல்லை வேணாம் சுற்றியல் இருந்தால் கிளப்பி வைக்கும் மேல் மேல் லைன் நீங்க சும்மா அந்த இது டிசைன் எல்லாம் அப்படியே அடிக்கிறீங்களா டிசைன் பார்த்தா
டிசைன் பார்த்தா இது களிமண். வெட்டுற கலிங்கோட்ல பார்த்தா அது மறையலாம். ஓ அது மறையிறான். அப்ப மறையிறான்டா அந்த கருத்த மாவுலையும் கலந்து அடிச்சு விடலாம் நானு. மறையிறான்டா. ஆனா இந்த மாவு வெட்டுறது இன்னும் முடிவடையுது. அப்ப என்னென்று வெட்டுப்படுதுண்டா அந்த ஒரு சின்ன ஒரு கூரன்னு கீறுதானே. பொருங்க வாரணுவா ஒரு துண்டு வட்டி பாப். அந்த ஒரு கீறுதான் ஜாமான். இந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் மாக்க சரியா வச்சு நேர வச்சு போட்டு பிடிச்சாச்சே பிடிச்சு போட்டு கீறு கனமா பிடிக்காட்டி படிச்சு போடும் கண்டாடுங்க. அதான் கீறி பாப்புன்னு இது நான் சும்மா பாக்குறேன். அது சின்ன துண்டு தானே எவ்வளவு தகுறன காரணம். அங்கே வைக்கும் பாத்தீங்கள. நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன் சரியா தெரியுதா உங்களுக்கு. பார்க்க சரி எவ்வளவு காணா அவ்வளோ இல்லை காணா கீர்ன இது காணா அவ்வளோ கேனா இப்போ இதெல்லாம் தின்னா சரி சரி. நீ உடைச்சி போட்டு எதாவது பாரு. சரி வடம் சரி. ஆனால் இந்த ஏன் இந்த இது அப்படிதான் பாருங்க. அது சும்மா அப்ப மெயினாடா இந்த மேல் இதுதான் பிடிச்சி பிடிப்பானம் அந்த அதான் கோட்டை கிரிப்புல இருந்தா சரியா. அப்ப ஒரு மாவுல எத்தனை கிலோ வெயிட்னு சொல்லுங்க. அப்ப நீங்க ஆனா 8 கிலோ இல்லையே வெயிட். ஓ ஆனா பாருமாப்பா எனக்கு அதான்டா பெரிய இது ஏன்னா என்னன்றது சிவர்ல எப்படி நிக்குதுன்னா நல்லால மேல மாவுள் பாதிக்கல மண்டையில விழுந்துடும் இல்லாட்டி ஏடா இந்த வேலையை போகலாம். நானும் இந்த உதத்தான் சொன்னேன் என்னண்டா அல்லாட்டி பார்வைக்கு அப்படி தெரியுதோ இல்லாட்டி உண்மையிலே பின்னுக்கு பதிவா தான் நிக்குதோ. அப்ப நேர் தானே துண்டு நேர் தானே. இது என்னண்டா இந்த அந்த மேல் வட்டெல்லாம் வந்து இதுக்கு வந்து மறைஞ்சிடும். அந்த சாமான் கொஞ்சம் இதா கிடக்கு அப்படியோ. இல்ல நாங்க அது உள்ளுக்கு பதிஞ்சு இல்ல அப்ப நேர சரி. அப்ப அங்கே எப்படிதான் கிடக்கும். அப்ப பார்வைக்கு தான். அப்ப இந்த 2 ரூம் படம் முடிஞ்சுதா. ஆனா இந்தியால கொஞ்சம் நீங்க மேல ஏத்தணுமேனா ஒரு மேல ஏற்றிடுமா. இந்தியால பீம் பண்றதுக்கு வச்சா சரி தானே. அதான் அதான் அதுக்குதான் உங்களை பிடிச்ச நாங்க. அது பிரச்சனை. அது வழியா தண்ணி நிக்குதானே என்ன அப்பா சொல்ல வந்து மேகலாக்கு இது ஆளு பாக்குறது என்ன பண்றது ஏங்க பிடிச்சி ஆளு வீட்டாரு வேலை வேலை மாத்திர வந்து ஆளோட சோழி வேலை ஆளு மடியுதானேப்பா. ஆள் நல்ல பண்பாடு இடக்கிட செத்த வீடுகள்லாம்
அதுகள் வரத்தான் செய்யும். அது வரத்தான் செய்யும், உண்மைதான். நாங்களும் சரி அச்சையா ஒரு திடீர்னு சொல்ல அண்ணா போய் நீ நாளாண்டே தரேன் நீங்க ஞாயிறு ஓய்வு நாள் ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அதை நீங்க எடுக்கத்தான் பண்ண. ஆனா உண்மையா நீங்க 2 பேர் வந்து வேலை செய்யறான்னு இல்ல, உண்மையா என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் சென்றாலும் செய்யல. இல்ல மற்றது வந்து பிழைச்சாலும் ஒரு பாசன் இருக்கிறால் தான் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய. இப்ப இன்னொரு செய்யற வேலைக்கு பிறகு அதை விட இதுல எல்லாம் கலட்டி கொத்தி வைக்கிற சாமான்களை திருப்பி யோசிப்பாங்க. அப்பமா எல்லாம் சில்ல எடுத்த வேலையில இல்ல மாவட்ட வேலை. நாங்களே எங்கட வேலையை செஞ்சு கொண்டு சொன்னா பிரச்சனை இல்லை வந்துலாங்க. அப்போ அவங்கள நாளைக்கு வந்து இது மேலுக்கு அடிச்சா நீங்கள் இந்த பீஸையும் பச்சு அந்த அந்த அதையும் பச்சு போட்டு டைம் இருந்தா மேலுக்கு அந்த நீளத்தை ஏற்றி போட்டு போனீங்களாண்டா ஊத்து. ஓ அது கிளாஸ். அப்ப மழையில நான் பார்த்தா பைக் கொண்டு மழை பஜ்ஜாப்புற பிரச்சனை தானே. இஞ்சால் பக்கம் அடிக்காத ஏதாவது நீ அடிக்குது. இப்போ கடும் மழை பெஞ்சு பொறுங்க, நான் அதுக்கு ஒரு வேலை பார்த்து வரேன். பொறுங்க செய்வோமா, உங்களுக்கு கண்டினியூவா செய்யக்கூடிய மாதிரி அலுவல் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த இப்போ மழையாளான என்ன பிரச்சனை இல்லாட்டி மேலுக்கு போட்டோ ப்ரூஃப் அடிச்சவனா டக்குன்னு நீங்கள் அந்த அலுவல் பார்க்கலாம். அதுக்கு என்ன நிலமுழுத்து இது செய்யணுமோ போட்டோ ப்ரூஃப் செஞ்சா நிலமுழுக்கு உங்களையும் போட்டுக்கூடாது. ஓ நிலமுழுக்கு போட்டோ ப்ரூஃப் அடிச்சு போட்டு என்ன பெரிய கிணத்துல இழுக்க சும்மா என்ன நீங்கெல்லாம் இழுத்து வைக்கணும் இல்லையோ. என்ன மாவுள் வைக்கிறவங்களுக்கு கணக்கு நீங்க தான் செய்யணும். ஓ நல்ல வாட்டம் என்னண்டு அது கழுவி வச்சுட்டா சரியோ. அது 2 மூலைக்கு 3 மூலைக்கு வச்சு விட்டா சரிதானே, அது பிரச்சனை. அப்ப உங்களுக்கு மண்ணும் சீமெந்தும் வேணும் மேலுக்கு. சரி சரி, நாங்கள் மண் ஏற்றி தான் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை. ஆனா இது எப்படி படியாகல மாமாவள் இதுக்கு நான் நேற்று ஒரு கோல்டு கலந்த மாதிரி மெட் ஒன்று பார்த்தேன் கீழுக்கு. இதே மாவுல கோல்டு லைன் வருது கீழுக்கு நிலத்துக்கு மெட் மெட் நல்லா இருக்கல. இதோட அப்படியே கனெக்ட் ஆகுது நீ இதோட கனெக்ட் ஆகுது. அதை எடுத்துடுவோம் இதுக்கு மெட்டுக்கு. அது விலையும் கூட அண்ணா. ஓ 1200 வரும் அது. அது கோல்டு லைன் வர்றது கொஞ்சம் விலை கூட தான் வருது. ஓ இன்றைக்கு 10,000 விழுந்துருக்கு. ஆமாம் நேற்றைய விட. ஆனா அந்த கருப்பு எடுத்து கொடுக்குறேன்ப்பா மாவுள், கருப்பு மாவுள் வாங்க அதே பாப்பா. அதால நான் மேலுக்கும் உதுண்ட சோடி எடுத்தானப்பா. இது இத்தாலியன் பைட். இந்த மாவட்ட பேர் இத்தாலியன் பைட். இது இந்த சோடி ஒரு ப்ளூ ஒன்று இருக்குது, அந்த நீளம் தான் இப்ப மேலுக்கு எடுத்தாங்க. அதனால அதுவும் அந்த இதுக்கு நாங்கள் அந்த பலகையை அடித்தா பிறகு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். வந்து வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நல்ல ஒரு இதாக இருக்கும் லக்ஸரியாக. இது மெட்டனா இதுக்கும் நிலத்துக்கு இதே மாதிரி ஒரு மெட்டு இருக்குது. நம்ம ஒரு கடையில் பார்த்துறேன் இதே மாதிரி ஒரு மெட் இருக்குது. இந்த பிளாக்ல இதே லைன் வர மாதிரி ஒரு மெட் இருக்குது. நான் அதை போடுவோமா இல்லாட்டி இது. ஆனால் அப்புறம் இது எடுத்தது வேஸ்ட். அடிக்கலாம் எதுக்கு இதே மாதிரி இருக்குது. அந்த மெட் வந்து அது பிரச்சனை இல்லை, விலையும். ஆனா அதுவும் பரவாயில்லை. சி இது நெருட்டுக்க லைட். ஓ ஓ இருட்டுக்கா
நான் இருட்டுக்க குளிக்க மாட்டேன் தானே வெளிச்சத்திலேயே குளிக்கிற உறவே ஓ சரியோ சரியோ வீட்டை போறீங்களே சரி சரி ஓகேயா அது புதானே இப்போ மேலுக்கு அடிக்கிறீங்களே இது மேலுக்கு அடிக்கிறீங்க இது நான் இப்போ நிலத்துக்கு எடுத்தேன் இது இப்போ நிலத்துக்கு இது பிரச்சனை இல்லை தானே ஆண்டாம்பி எதுக்கு இப்போ நீங்கள் மேலே அடிக்கிற நிலத்துக்கோ செட்டா இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க இதை கருப்பு அடிப்போம் பார்த்து அடிப்போம் ஏதாவது அடிப்போம் பிரச்சனை ஓகே நீங்கள் சாப்பிட்டு வாங்க ஓ இதுவும் இது கனெக்ட் ஆகவே தம்பி ஓ நான் அப்படி தான் எடுத்தேன் ஆஸுக்கு பிளாக் மேட் தான் எடுத்துறான்டாப்பா ஆனால் என்ன சொல்கிறது ஆள் இப்போ இந்த கருப்பா இந்த கருப்பு கால் வச்சு பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி சொன்னார் என்ன செய்வோம் உங்களுக்கு மூளை இல்லையே இருந்தாலும் சரி சரியோ சாப்பிட்டு வாங்க ஓ அப்போ நிலத்துக்கு மாவு சீமேந்து குறையத்தான் பிடிக்கும் என்ன சிவருக்கு தான் கூட பிடிக்கும் அந்த தூக்கு பார்க்க சரிதான் எல்லாம் உண்டு நிலமண்டைக்குள்ள நீங்கள் நிலம் முழுக்க போறீங்க அதுக்கு ஒரு செலவு போக போகுது அப்படித்தான் எல்லாம் உண்டு தான் கையும் கணக்கும் சரிதான் வெள்ளம் பாஞ்சாம் போகணும் இருந்தாலும் கால் கழுவித்தான் ஓ அதான் பிரச்சனை வீட்டுக்கார எல்லாரும் கால் கழுவி கொண்டு தான் பெறுவோம் என்னம்மா சாப்பாடு நிப்ப போறீங்க இன்னும் குளிக்கல நான் அவங்க போட டெம்பரேச்சர் என்ன ஓ போட அவங்க போடுங்க அது அகரி போட வேண்டி அவனை காட்டுறேன் என்ன நினைக்கிறேன் அவரிய சரம் மைண்ட் பண்ணி தான் கட்டுறான் போல கடவுளை இது ஆனா மணி சரம் ஒன்றா 4500 அப்ப இது சரம் அப்பா அப்ப சொன்ன எங்கட விட்ட வேற யாரும் கால் கழி தான் பரவா அவளுக்கு என்ன ஜோக்குனாலும் அதுல கால் கழி பண்ணிக்கலாம் அந்த பாட்டால போயிருக்கோம் அதால போயிருந்தா வீட்டுக்காரி அதால போயிருந்தா வீட்டுக்காரி சொல்லிப்பா வீட்டை வருவோம் அதான் பிரச்சனை அப்ப நாங்கள் சாப்பிடுவோம் மக்களே நாங்கள் சாப்பிடுவோம் என்ன சாப்பாடுன்றதையும் பார்ப்போம் படியா வீட்டை செய்யறதுதான் என்ன என்ன விட்டுப்படியல மக்களையோ என்னன்னு சொன்னால் இது கவையாவுக்கு குத்தரிசி சோறு எங்கட தம்பிக்கு கொழுப்பு ஏத்துறோம் கொழுப்பு ஏத்தி கொண்டு வேறா குத்தரிசி சோறுன்னா அந்த வெள்ளியரிசியை காய்ச்சின வேற யாரும் சாப்பிடுது அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஒரு கொஞ்சமாவது அவருக்கு ரெண்டு குடும்ப காத்துறான் சாப்பாடு அது இந்த அரிசி நிறைய சாப்பிடுறது அவ்வளவு நல்லன்னு சொல்லிடுறான் நல்ல இல்ல ஆனா அவன் அந்த வெள்ளை அரிசி சாப்பிடுறதான் வெள்ளையா இருக்கிறான் நான் சொன்னேன் குளிச்சுதான் சாப்பிடுறேன் பக்கம் வந்துட்டப்பா திடீர் இந்த மாதிரி பக்கண்டு ஆனா என்னதான் சொன்னாலும் அந்த 12 மணிக்கு வெள்ள அடிச்சவன் சாப்பாடு ரெடி ஆயிருந்தா ஓ அப்பா அம்மாவும் அந்த வேலைகளுக்கு சொல்லி வேலை இல்லையாடாப்பா அதுதான் ஆக்களாக தங்களோட வேலையை தங்களோட டைமுக்கு செஞ்சிருவோம் அது 4 கறியோட மழை இருந்தாலும் அதோட கேஸும் இல்லையா சும்மா அதுதான்டாப்பா அம்மாவுக்கு கேஸோ கரண்டோ கண்ணு காட்டக்கூடாது எல்லாம் சத்தான சமையல் கரண்ட்ல சமைக்கிறோம் அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்ற விஞ்ஞான ஆய்வின்படி அதுவும் உடம்புக்கு வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய காயல் குறை வேணே அதனால வந்து பிறகுதான் பிறகுதான் மங்கோ கத்தரிக்காய் கத்தரிக்காய் கறி பூசணிக்காய் அதே துபாய் பூசணிக்காய் இது சக்கரைக்காய்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு வித்தியாசம் சக்கரை பூசணிக்காய் இருக்குது துபாய் பூசணிக்காயும் இருக்குது நாங்களும் சாதனை வீட்டு பக்கம் போக முடியாது அந்த கிருளோருக்கா பார்க்கணும் தம்பி கொடுத்த கிருளோருக்கா என்ன கட்டம் உண்டு
நல்ல ஒரு சமையல் மழை டைம்ல சுட சுட சாப்பிட நல்லா தான் இருக்கேன். அதோட மழை நேரம் இருந்தாலும் அது நேரத்துக்கு சமைச்சு கொடுத்தான். ஓ அதான் சொன்னேன் நான். அன்றைக்கப்பா ஒரு கொடியன் வந்து ஃபோன் பண்ணி என்னட்ட கேட்டான், ஒரு 5000 ரூபா காசு இருந்தா தாங்கோ, ஒரு 2 நாள் 4 டே தாரன்னு சொல்லி கேட்டான். சரியா? அப்போ கேட்க நான் சொன்னேன் என்னத்துக்குன்னு சொல்லுண்டு. அப்போ சினேகம் ஒன்றுட்ட வாங்கினது அவசரமாக கொடுக்கணுமெண்டு. இவ்வளோத்துக்கு நானும் சினேகம் தானே. அப்போ நானும் சினேகம் பண்ணேன். அப்போ என்னத்துக்கு சினேகத்திட்ட வாங்கினது அவசரமாக கொடுக்கணும், 4 டே தாரண்டா. அப்போ நான் சொன்னேன் அந்த சினேகத்துக்கு சொல்ல 4 டே தாரண்டு, இவ்வளோ நாள் பொறுத்த சினேகம் ஒரு நாள் பொறுக்காது ஏன்னு சொல்ல. இல்லை இல்லை அது இவ்வளோ நாளும் பொறுத்து தானே, நீ பொறுக்க மாட்டான்ண்டு. ஓ அப்போ எனக்கு ஆளை பற்றி தெரியும் ஏற்கனவே. அப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஒருக்கா வைங்க டக்குனு ஒரு ஹோல் ஒன்று வேறு வச்சுட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒருக்கா போட்டு எனக்கு அது திருப்பி வேற இல்லை சாமானா. அப்போ நான் வச்சுட்டேன். வச்சா ஒரு நாள் கழிச்சு அதே கோல் திருப்பி வருது. சரியோ திருப்பி வேற. நான் என்ன விஷயம் சொல்லன்னு கேட்டேன். என்ன பாத்தியில இன்னும் காசு கதையை கேளுங்க. என்ன இன்னும் காசு போடல, என்ன மாதிரி போடுவீங்களான்னு கேட்க நான் சொன்னேன், முறைக்கு பார்த்தா இன்றைக்கு நீ தான் எனக்கு தரணும். முறைக்கு பார்த்தா இன்றைக்கு நீ தான் எனக்கு தரணுமாண்டு இப்படி ஒரு கதை கடை. அவரும் சொன்னவர் கடை ஜெர்மனி என்ன சொன்னவர். ஆனா வேற அந்த பேக்காட்டுகள் எத்தனை விதமான பேக்காட்டுகள்னா இப்படி போகுது. பின்ன என்ன சாப்பாடு வாய்க்க விட்டு எடுக்கலாம், மூக்கு வாய்க்கு எல்லாம் போய் சரி. அப்ப நல்ல ஒரு சமையல், நல்ல ஒரு சாப்பாடு. சரி வழியா சாப்பிடுங்க. சரி சாப்பிட்டு அப்புறம் வேற காட்ட என்ன காட்டும் அக்கினி வேற காட்ட போறிய படுக்கக்குள்ள இரவு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இரவைக்கு இப்படி மழைனா பகல் குளிக்க தேவையில்லை, இரவு படுக்கிற இடத்த குளிக்கலாம். சரி ஓகே. அப்போ நானும் இன்னைக்கு குளிக்கணும். பாய் பாய் பாய். ஓகே மக்கள், என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை. இப்போ கடையில் வந்துட்டு ஒரு சில கடையில் அரை நேரத்தில் பூட்டிடும், ஒரு சில கடையில் வந்துட்டு முழு நேரமாக திறந்துருக்கும். அப்போ நாங்கள் வந்து ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டி இருக்குது. அப்போ வீட்டை இருந்தாலும் சரி வராது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் நாங்கள் வீட்டை நிற்போம். அங்கால சில பல முதலே சொன்ன மாதிரி சில பல பயணங்களை எம்பளுக்குறேன்னு சொன்னால் போயிடுவோம். அப்போ அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சிரிக்கிறேன் சரியா. நேற்று ஒரு கொமாண்டோண்டு பார்த்துட்டான், பண்டு முருகம் மழை நேரம் சன் கிளாஸ் கலட்ட மாட்டேறான் சொல்லி. அதுக்குதான் இப்போ நான் விளாட்டுக்கு கூட பிடிச்சிக்கோ அது கொமாண்டோ எல்லாம் எடுத்தேன். இது அதுக்கு என்ன அதுக்கு என்ன இப்போ இதில் சுருக்கி போட்டுமே லைவ் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ வெளுக்கிட்டு எங்களோட சகோதரங்கள்ட்ட விட போகிறோம். காரணம் என்னென்றால் இப்படியா டைமில் அங்கேயும் போக கிடைக்கும், மற்றபடி போகிறது கூட என்ன பக்கத்தில் இருந்தாலும். அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கேயும் போகிறோம். இப்போ வந்துட்டு இப்போ மேலே ஏறி வந்த காரணம் என்னென்றால், நேற்று நாங்கள் தூண்பட்டி வந்துட்டு வாடகைக்கு எடுத்து போட்டுனாங்க. அப்போ வந்து நேற்று எடுத்து நாங்கள் சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் வாடகை வரும். ஒரு தூண்பட்டிக்கு வந்துட்டு 400 ரூபா. அப்போ 5 தூண்பட்டி நாங்கள் வாங்கினாங்க. அப்போ 2000 ரூபா வாடகை வரும். இப்போ நாங்கள் அற்பமாக கவனிக்காமல், இப்போ மேசன் மேலே இன்றைக்கு வேலைக்கு வரையில அவங்க கரெக்டாக போகிறது இல்லை, அற்பமாக கவனிக்காமல் விட்டுட்டு போனோம்னு சொன்னால் தூண்பட்டி எங்களுக்கு வாடகைக்கு தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு கிடக்க காசு தானே, அவர் வந்து கேட்க மாட்டார். இப்போ நாங்களும் கவனிக்காமல் விட்டு போனோம்னு சொன்னால் இப்போ 2000மோ 1000மோ ஒரு தேவைக்கு பயன்படுறது ஓகே, அது தேவையில்லாம அநியாயம் தானே. இவன் அந்த அவற்றை தூண்பட்டியோட அவனை மழை கடந்து நினைவாங்க. அப்போ இது நாங்கள் இப்போ கலட்டி வச்சுட்டு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் சரி அவங்க வந்து எடுப்பாங்க. இப்போ சொல்லிட்டோம்னு சொன்னால் எடுக்காட்டி அவற்றை பிள்ளை. ஸோ அதால் நாங்கள் இப்போ அந்த தூண்பட்டியை வந்துட்டு கலட்டி வச்சுட்டு போகிறோம். அதுவும் நினைக்கிற மாதிரி சின்ன வேலை இல்லை, கொஞ்சம் சிலவில் இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் கலராக பஞ்சிப்படும். சுற்றியல் ஒன்றும் இல்லையா மேலுக்கு பார்க்கணும் என்ன விளக்கம் அப்படி கீழே இறங்க வேண்டி தான் பெரும் போல திருப்பி இருக்கா அக்கனி மறக்கா ஞாபகப்படுத்து கொப்பியை கொண்டு வரணும். இந்த சாவி பட்டியலைங்கிறாப்பா சாவிடாக இப்போ கொண்டா சாவி நட்டுங்க சாவி நட்டுங்கடாக்கா ஒரு வார். இந்த ஈன்ஸோட புனா பாருங்கடாப்பா, அதுதான் பாருங்கள் கூட டெனிம் இதை கழுவப்படுற பாடு. இதனால டெனிம் போட மனமில்ல போகுதாப்பா, அதுதான் சும்மா போட்டு எடுக்க வேண்டி கிடையாது.
சுட்டி இலைகள் இருந்தால் தான் சாலையா தட்டி கட்டி எடுக்கலாம் கொண்டு வா என்ன கையொண்டு கொடுத்து பாப் இங்கே இருக்கா இங்கேருந்து கொண்டு அதெல்லாம் போகிறோம் இதால என்ன கிடக்குறது எங்க இருந்து போனாலும் நம்ம அங்கலட்டோம்பா அதுதான் எங்கேருந்து போனா நாங்கள் பெருவா சாவி எடுத்துட்டு போனதே பைய கொண்டு போவோம் பெருவா பை நனைஞ்சு ஓட்டும் பை நனைஞ்சு ஓடும் சரி எது சாவி பெருவார் 10 பன்னெண்டு அது கூட எடுத்துட்டு நான் வந்திருந்தா இல்ல வாத்துடாப்பா இல்ல வாத்து இந்த டிசைனும் ஃபுல்லா இல்லை எந்த டிசைன் எது எது அந்த இடையில சுருக்கு விட்டு எடுக்குது எல்லாத்துக்கும் எப்படி வரும் கையா எல்லாத்துக்கும் இப்படி வரும் வராட்டிலும் எடுக்கலாம் தானே பூச்சாலை நாங்கள் இந்த பூச்சி வேலையில பிடிக்கணுமே யாரும் சொல்லுவோம் அந்த கோயில் வழிய சில செய்வாங்கல்ல அவங்கள பிடிக்கும் அவங்க தான் நாக்கள் அப்படி எடுப்பாங்க புருவாங்க எல்லாம் உண்டா எப்படி வண்டு புருவன் மழை காலத்திலேயே அவன டைம் அந்த கூட தேவையில்லை கூட வேணா அப்புறம் நெட்ட இது படம் பிழைக்க போப்பா மற்றது ரெண்டு இது வேணும் இல்லை பாத்தி உள்ளேயும் பிடிக்கணும் மற்ற சாவியை வருது உள்ள பிடிச்சாதானே காலத்துல பாத்தி கிடக்குற சாவி மூண்டையும் கொண்டா நீ கணக்கு பார்த்து எடுக்க மாட்டேன் பையோட கொண்டு அப்படிங்களே பை நினைஞ்சுவான் பைய வச்சிருந்தீ எங்கட வீட்டு வேலையில நாங்களே செய்யற ஒரு சந்தோஷம் தான்டாப்பா அது லைட்டா மழைக்க நடையாடும் நனைஞ்சு செஞ்சாதான் கிக் கொண்டு இருக்கு மழைக்கு ஏற்கனவே கம்முது ஜாவம் கூட பிச்சுட்டு போனாலும் போ 3வது விட்டா எடுக்கலாம் ஜாவம் போய் புரியுதா பாடி இப்படித்தான் பிடிக்கணும் இப்படித்தான் பிடிக்கணுங்க ஓய் எங்க அந்த ஆணிப்பட்டி மழையில் அடிச்சு இந்த பிரச்சனைடாப்பா யாரும் கரண்டி அறியுது அதுதான் என்ன விளக்கொண்டா டக்கண்டு விழுந்து நெட்ட நாங்கள் ஒரு நட்டு தான் என்று யோசிப்போம் வாடகைக்கு கொடுக்குறோம் அப்புறம் அதை வேண்டியதில்லை கொடுக்கும் மிஸ்டர் சுமன் எங்கிறாப்பா அட்ரஸ் இல்லை 2வது சேனலும் திறந்தாப்போ தூக்கி அந்த ரூமுக்கு வச்சுட்டா சரி தூண்பட்டியே இது இப்படி கிடக்கும்னா சில டக்கட்டு கலராடா நட்டு கலரும் இந்த பட்டியை சொல்றேன் பிடிச்சி தெரியும் அந்த சரியா ஆயில் விட்டு போட்டுனா இது செய்யும் இல்லாட்டி பிடிக்கும் கீழே உண்டாக்கு அத்தே இது சின்ன வேலை இல்லை போடக்கலாம் பொறுப்பு வேலை பொறுப்புன்ற விட நேரம் தின்னும் கூட மறக்கதான் போகுது கூட மூண்டல வேணாலும் என்ன ஒன்று வீட்டுக்குள்ள கிடந்தது சாவனா காணல வீட்டுக்கு கிடந்த அப்புறம் அது அப்புறம் இது காருக்கு இருந்தபடியா இருந்த சாமான் அதான் நான் காருக்கு வைக்க சொல்றாங்க பட்டியை காண எங்கால இங்கேயும் கிடக்கல அதே லைன் ஒரு பக்கம் இல்லையே கிண்டுது ஆத்தே இது சரியா மினக்கட போகலாப்பா குறைஞ்ச 3/4 ஆடும் அதுதான்ப்பா அதுக்குதான் 2 சாய் வச்சுக்காமல பாடுவாடா கலெக்டர் ஒன்று செய்யலாம் நீ ஐலாண்டு வீடியோ ஒரு குடையை கொடுத்து போட்டு அவன் குடைய மற்ற சாவி செட்டானா குடையை பிடிச்சி நீ கலட்டு 2 பேரும் கலட்டிடலாம் சாவி கிடக்கு கிடக்கும் நினைக்குது மழைய காணல தொப்பிடக்கோ இல்லையே சாவியை செட் பண்ணி பேர் செட்டான் இந்த பட்டிலாம் செட் பண்ணணும் அந்த பாவடா அந்த கடையை மூடி கார் விட்டுருக்கோம் வந்தது சிவான் இந்த கடையை தண்டி விட்டோம்டா ஓகே என்ன செட் ஆகல ஒன்று செட் ஆகுது ஒன்று செட் ஆனால் இன்னொன்று செட் ஆகிற கிடக்கும்ப
செட் ஆயிட்டோ ஓ ஆண்டாக்குனி வெதர்களை இன்னத்தை வச்சு கணிக்கிறாங்க. ஆ சைஸ் பார்த்தோ என்னப்பா கலரா இருந்துச்சு குண்டு தோசைன்னு சும்பலா கலர் தோசை ஒரு சில யாவன் தான் ஆ ஒரு சில யாவன் தான் அப்படி உண்டாட்ட கதையில என்ன அப்பீஷ் பாரண்டாப்பா ஏமா ஆ அதையும் செஞ்சுட்டேன்டா இப்போ உனக்கு என்ன வேலை? சரி சரி தூக்கி வைப்பேன் போறேன் கையோட தூக்கி அது தூக்கி வைக்கிற வேலையை முதல் கலாட்டுவோம் கலட்டும் போறேன். நீ எங்க தாள வந்தேன் எங்களை கொல்லுற தம்பி நெட்டு ஒன்றா துளைச்சி விடா. ஓ அதுதால பார்க்கண்ணா இப்போ என்ன இதை தண்ணியான மிராய்க்கு தும்முறாக்கு. ஆனால் மலைக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்கும் எல்லாரும் பச்சை பசையிலண்டா என்ன. ஓ ஓ மை காட் காட்டு குடி இஞ்சிட்டாடி அநியாயம் போ. நான் சொன்னல அது இந்த காத்துக்கு அப்படியே தூக்கி அப்படி அப்படியே 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 மாற்றி பிடி சொல்கிறேன் மாற்றி பிடி இங்கேண்டா